சலாத்தும் சலாமும் நமது உயிரினை மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்னவர்களுடைய அடிச்சுவதை பெசராமல் பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅ தாபீன்கள், அவுலியாக்கள், ஷுஹதாக்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய அருள் சாந்தி என்றென்று நிலவட்டுமாக. அன்பிற்குரிய பெருமக்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனை படைத்து மனிதனுக்கு தேவையான அனைத்து வஸ்துக்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் படைத்திருக்கிறார். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்ற பொழுது அல்லாஹ் உங்களை படைத்திருக்கிறார். அதோடு மட்டுமல்ல, உலகத்தில் உள்ள எல்லா பொருள்களையும் உங்களுக்காக வேண்டி அல்லாஹ் படைத்திருக்கின்றார். நீங்கள் ஆகிரத்திற்காக வேண்டி படைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ இந்த மனிதன் வாழ்வதற்காக வேண்டிதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பல படைப்புகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலகத்திலே உருவாக்கி கொடுத்திருக்கின்றார். எனவே எதையெல்லாம் அல்லாஹ் இந்த துன்யாவிலே அந்த மனிதன் வாழ்வதற்குண்டான எல்லா விதமான வசதி வாய்ப்புகளையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்தி கொடுக்கின்றார். எல்லாம் பெறுகின்ற ஒரு மனிதன் கடந்த காலங்களை விட நிகழ்காலங்களில் மனிதனுடைய தேவைகள், மனிதனுடைய செயல்கள் எல்லாம் அவனுக்கு பல இரவுகளை எல்லாம் செய்யக்கூடிய அளவிற்கு பல விஷயங்கள் மனிதனுடைய கண்டுபிடிப்புகள் உருவாகிவிட்டது. அதனால் ஒரு காலத்தில் அவர்கள் கையினால் துவைக்கக்கூடிய சூழ்நிலைகள் அதையெல்லாம் மாறி மிஷின்கள் துவைக்கக்கூடிய சூழ்நிலைகள், கையினால் எல்லாம் அரைக்கக்கூடிய சூழ்நிலைகள் அதை மாற்றி எல்லாம் கொடுத்தால் எல்லாம் மிஷின்களை அரைக்கின்றது. அப்ப சிரமங்கள் எல்லாம் குறைந்து கொண்டே போகின்றது என்று சொன்னாலும் அதே நேரத்தில் மனிதனுக்கு இவ்வளவு சௌகரியங்களையும் இவ்வளவு விஷயங்களையும் அல்லாஹ் அவனுக்கு கொடுத்தாலும் கூட அந்த மனிதன் நிம்மதியாக வாழ்கிறானா என்று சொன்னால் அங்கே கேள்விக்குறிதான் இருக்கிறது. மனிதனிடத்தில் நிம்மதி இல்லை என்பதுதான். எனவே மனிதனிடத்தில் நிம்மதி இல்லை. அல்லாஹ் 3 விஷயங்களை குறிப்பிட்டு சொல்லுவான். 3 விஷயங்களிலே நான் நிம்மதி உங்களுக்கு வைத்திருக்கிறேன் என்பதாக. அலா பிதிக்ரில்லாஹி தத்மைஇன்னல் குலூப். அல்லாஹ் சொல்லுவான், அல்லாஹ்வுடைய திக்ரின் மூலமாக உங்களுடைய உள்ளத்திலே நான் நிம்மதியை வைத்திருக்கிறோம் என்பதாக அல்லாஹ் சொல்லுவான். வேறொரு இடத்திலே அல்லாஹ் சொல்லுவான், உங்களுடைய மனைவிமார்களின் மூலமாக உங்களுக்கு நிம்மதியை நாம் வைத்திருக்கிறோம் என்பதாக அல்லாஹ் சொல்லுவான். இன்னொரு இடத்திலே அல்லாஹ் சொல்லுவான், அல்லாஹ் ஜஅல லக்கும் மின் புயூதிக்கும் சகனா. அல்லாஹ் உங்களுடைய வீடுகளை உங்களுக்கு நிம்மதியானதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்கி கொடுத்திருக்கிறான் என்று குர்ஆனிலே அல்லாஹ் பதிவு செய்கிறார். எனவே இதையெல்லாம் நமக்கு நிம்மதி கிடைத்திருக்கிறதா என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் உங்களுக்கு வீடின் மூலமாக நிம்மதி தருகிறேன் என்று அல்லாஹ் சொல்கின்றானே, நீ எத்தனை பேருடைய வீடுகளில் நமக்கு நிம்மதி கிடைத்துக் கொண்டிருக்கிறது, ராகத்து கிடைத்துக் கொண்டிருக்கிறது, பரக்கத்துகள் ரஹ்மத்துகளை நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம் என்பதை ஒவ்வொருவரும் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே ஒரு வீடு ரஹ்மத்துடைய வீடாக ஆக வேண்டும் என்று சொன்னால், பரக்கத்தான ஒரு வீடாக ஆக வேண்டும் என்று சொன்னால், அந்த வீட்டில் சில விஷயங்களை நாம் கடைபிடிக்கின்ற பொழுதுதான் அந்த வீடு பரக்கத்தான ஒரு வீடாக அந்த வீடு அமையும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியான வாழ்க்கையாக அமையும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அதனால்தான் பெருமக்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள், ஒரு 10 விஷயங்கள் ஒவ்வொருடைய வீடுகளில் இருந்தது என்று சொன்னால் அந்த வீடு உண்மையிலே மகிழ்ச்சியான வீடாக இருக்கும். அவரும் மகிழ்ச்சியாக இருப்பான், வீடும் பரக்கத்தாக இருக்கும். சொல்வார்கள், ஒரு வீடு மகிழ்ச்சியாக பரக்கத்தாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் முதல் விஷயம், அந்த வீட்டில் உள்ளவர்கள் அதிகாலையில் எழுந்திருக்க வேண்டும். சுபோக்கெல்லாம் எல்லாம் எழுந்திருக்க வேண்டும். எந்த வீடுகளிலே சுபோக்கெல்லாம் எழுந்து விடுகின்றார்களோ அந்த வீடு உண்மையிலே பரக்கத்து இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. ரஹ்மத்துடைய மலக்குகள் அந்த வீடுகளுக்கு வருவார்கள் என்பதிலும் சந்தேகம் இல்லை. எந்த வீடுகளிலே சூரியன் உதயமானதற்கு பின்னால் உறங்கிக் கொண்டு
செய்கின்றார்களோ அந்த வீட்டில் பரக்கத்து என்பது இருக்காது, முசீபத்துகள் அந்த வீடை குடிக்கொண்டிடும். அதனால் அந்த மனிதனுக்கு அந்த வீட்டில் நிம்மதி என்பது ஏற்படாது என்பதாக ஹதீஸ்களின் மூலமாக பெருமக்களின் வாயிலாக நாம் கேள்விப்படக்கூடிய நாம் பார்க்கின்ற பொழுது இந்த சமூகம் வெற்றியடையாமல் தோல்வியை கண்டு கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காலை எழுதல் என்பதை இந்த சமூகம் மறந்துவிடாது. சொல்ல போனால் 120% பேர் தான் அதிகாலையில் எழுந்திருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 80% மக்கள் அதிகாலையில் எழுந்திருப்பதில்லை. பரக்கத்தால் அந்த நேரத்தில் எழுந்திருப்பதில்லை, ரஹ்மத்தை வரவேற்பதில்லை. அதனால் இந்த சமூகத்திற்கு பல பிரச்சனைகளுக்கு மேல் பிரச்சனைகள், முசீபத்துகள் மேல் முசீபத்தை அவர்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே ஒரு சமூகம் நிம்மதியாக பரக்கத்தால் ரஹ்மத்தால் ஒரு சமூகமாக உருவாக வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் அதிகாலையில் எழுதக்கூடிய ஒரு சமூகமாக இருந்தோம் என்று சொன்னால் அது பரக்கத்தாக இருக்கும். எனவே ஒரு வீட்டில் அதிகாலையில் எழக்கூடியவர்களாக எல்லோரும் இருந்தால் அந்த வீடு பரக்கத்தான வீடாக இருக்கும் என்பதிலே சந்தேகம் இல்லை. அதே போல எந்த வீடுகளிலே அதிகமாக சலாம் சொல்லப்படுகின்றதோ அந்த வீட்டில் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் பரக்கத்தும் இருக்கிறது. அதிகமாக சலாம் சொல்லும். வீட்டுக்குள்ள போனா அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்ல போறது, வீட்டை விட்டு வெளியே வந்தா அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்வது, பெரியவர்கள் சிறியவர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்வது, சிறியவர்கள் பெரியவர்களுக்கு சொல்வது, பிள்ளைங்க பெற்றோருக்கு சொல்வது, பெற்றோர்கள் பிள்ளைங்களுக்கு சொல்வது, வயசானவர்களுக்கு சலாம் சொல்வது. சலாத்தை அதிகமாக வீடுகளிலே நாம் சொல்லிக் கொண்டு இருந்தோம் என்று சொன்னால் உண்மையிலே அந்த வீடு பரக்கத்தான வீடாக இருக்கும் என்பதை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அடுத்து மூன்றாவதாக எந்த வீடுகளிலே சுப்ரா விரித்து உணவுகள் உட்கொள்ளப்படுகின்றதோ அந்த வீட்டிலையும் அல்லாஹ் பரக்கத்து வைத்திருக்கிறார். சுப்ரா விரிச்சு எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடுறது. சில ஊர்கள்லாம் பார்த்தோம்னு சொன்னா இன்னைக்கு அந்த பழக்கிறது திருநெல்வேலி எல்லாம் பார்த்தோம்னு சொன்னா ஒரு பெரிய சகான் வச்சுக்குவாங்க. அந்த பெரிய சகான்ல எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து அந்த சகான்ல தான் சாப்பிடுவாங்க. தப்லீக் ஜமாத்துல சாப்பிடுறாங்கல்ல, அந்த மாதிரி வீடுகளுக்குள்ளே ஒரு சகான் சாப்பிடலாம். கல்யாணத்துக்கே போனாலும் சகான் சாப்பிடலாங்க. அப்போ அந்த மாதிரியான ஒரு பழக்க வழக்கங்கள் இருக்கிறது. அது ஒரு பழக்கத்தானது என்பதை சமூகம் மறந்துவிட்டது. எனவேதான் நீங்கள் ஒன்று கூடி நீங்கள் சாப்பிட்டீர்கள் என்று சொன்னால் சுப்ரா விரித்து ஒன்று கூடி சாப்பிடுகின்ற அந்த உணவிலை அல்லாஹ் பரக்கத் செய்கின்றான். அந்த வீட்டிலே அல்லாஹ் நிம்மதியும் ராகத்தையும் அல்லாஹ் தருகின்றான். மேலும் மேலும் அந்த வீட்டுக்கு பரக்கத்தை அல்லாஹ் தருகிறான் என்பதை அன்பிற்குரிய மக்களே, அது கண்கூடாக அதை பார்க்கலாம். அது நிதர்சனமான உண்மை, அது அனுபவ ரீதியான உண்மை என்பதை கூட நீங்கள் கண்டுகளிக்கலாம் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. எனவே பரக்கத்தாக நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் சுப்ராவிலிருந்து சாப்பிடுவது ஒரு சுன்னத்து மட்டுமல்ல, அது பரக்கத்திற்கு வழியாக இருக்கிறது. நான்காவது பார்த்தோம் என்று சொன்னால் விருந்தினர்கள் அதிகமாக வந்து செல்லக்கூடிய வீடுகள் பரக்கத்து நிறைந்த வீடு என்பதாக சொல்கிறார். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த வீடுகளுக்கு விருந்தாளிகள் வருகின்றார்களோ அவர்கள் வருகின்ற பொழுதே பரக்கத்தை கொண்டு வருகிறார்கள் சொன்னார்கள். விருந்தாளிகள் வரலன்னு சொன்னா கவலைப்படும். ஆனா இன்னைக்கு சமூகம் எப்படி ஆச்சுன்னா விருந்தாளிகள் வந்தால்தான் கஷ்டப்படுறோம். இதை வந்துட்டாங்க என்ன செய்யறது, அவங்களுக்கு சமைக்கணுமே, டீயை போடணும், அதை போடணும், இதை போடணும், என்ன பண்றது? எனவே உள்ளத்திலே ஒரு வெறுப்பை வைத்துக் கொண்டு என்ன செய்யக்கூடாது, விருந்தாளிக்கு உபசரணம் செய்யக்கூடாது. அவர்கள் விருந்தாளியை கண்ணியப்படுத்துவது மன மகிழ்வோடு நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு பரக்கத்தை வைத்திருக்கிறார். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நாள் கூட விருந்தினர் இல்லாமல் அவர்கள் சாப்பிட்டது கிடையாது. யாராவது ஆளு வரலன்னா கூட ரொம்ப தூரம் போய் தேடி கண்டுபிடிச்சி யாராவது ஒரு ஆளை பிடிச்சி கூப்பிட்டு வந்து வீட்டில் உட்கார்ந்து வச்சு அவரோடு சேர்ந்துதான் என்ன செய்வாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சாப்பிடுவாங்க. அப்ப விருந்தினர்களை கண்ணியப்படுத்தினார்கள், விருந்தினர்களை விரும்பினார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு பரக்கத்தை கொடுத்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பரக்கத்தை எந்த அளவுக்கு என்று சொன்னால் நாம் ஸலவாத்தினை கூட ஓதும் அல்லவா, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். யா அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உன்னுடைய குடும்பத்தாருக்கு நீ ஸலாத் நீ உன்னுடைய கருணையை நீ காட்டுவாயாக.
எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நீ காட்டிய கருணையை போன்று அவர்களுக்கு நீ காட்டுவாயாக. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய குடும்பத்தினருக்கு நீ பரக்கத் செய்ததை போல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தினருக்கு அவர்களுக்கும் பரக்கத் செய்வாயாக என்று துஆவை கேட்கிறோம் அல்லவா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய குடும்பத்திற்கு அல்லாஹ் பரக்கத் செய்திருக்கிறான் என்பதை அல்லாஹ் சொல்கிறான். அதனுடைய ரகசியம் என்ன தெரியுமா? விருந்தாளி அவர்கள் கண்ணியப்படுத்தினார்கள். விருந்தாளிகள் இல்லாமல் அவர்கள் சாப்பிடுவதில்லை. அல்லாஹ் அவர்களுக்கு பரக்கத்தை அதிகப்படுத்தி கொடுத்து விட்டான். எல்லா வகையிலும் பரக்கத்தை எல்லாம் கொடுத்து விட்டார். இன்னைக்கு சமூகத்தில் நாம் அதை வெறுக்கின்றோம், மறந்துகின்றோம். பரக்கத் அன்றி வாழுகின்றோம். எனவே நம்முடைய வீடுகளில் பரக்கத் வேண்டும் என்று சொன்னால் விருந்தாளிகளை கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதே போல 5வது, வீட்டை நாம் சுத்தமாக வைத்துக் கொள்வது பரக்கத்திற்கு காரணமாக இருக்கிறது. இன்னைக்கு பல வீடுகள்ல பார்த்தோம்னு சொன்னா சுத்தம் என்பதே கிடையாது. பல இடங்கள்ல டூலெட் போட்டு முஸ்லிம்களுக்கு வீடு இருக்கிறாங்க. என்ன காரணம் சொன்னா சுத்தமா வச்சுக்க மாட்டாங்க. எந்த அளவுக்கு ஒரு பேர் சுத்தத்தை இஸ்லாம் வலியுறுத்தி சொல்கின்ற ஒரு மார்க்கம் என்று சொன்னால் இஸ்லாம் மார்க்கம். எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஈமானோடு இணைத்து அத்ஹாரத்து நிஸ்ஃபுல் ஈமான், சுத்தம் என்பது ஈமானுடைய ஒரு பகுதி, பாதி என்பதை கூட இஸ்லாம் சொல்கிறது. தொழுகை நிறைவேறும் என்று சொன்னால் சுத்தம் வேண்டும். எல்லா இபாதத்துக்கும் சுத்தம் வேண்டும். சுத்தத்தை வலியுறுத்தக்கூடிய இஸ்லாம் இன்னைக்கு வீடுகளில் சுத்தம் இல்லை. எங்கெங்க பல இடங்கள்ல பார்க்கின்ற பொழுது அங்கங்க அழுக்கு துணிகள் கிடக்குது, அழுக்கு பாத்திரங்கள் கிடைக்கின்றது. சில நேரங்களில் இரவு நேரங்களில் அந்த பாத்திரங்களோடு அழுக்கு சாப்பிட்ட பாத்திரங்களோடு கிடைக்கின்ற பொழுது நாம் அப்படியே ஒழிக்கிறோம் அல்லவா. அது நம்முடைய வீடுகளுக்கு வரக்கூடிய நிம்மதியும் பரக்கத்தையும் அது கெடுத்து விடுகிறது என்பதாக பெருமக்கள் ஹதீஸ்களை நாம் பார்க்கிறோம். எனவே நம்முடைய வீடு பரக்கத்தாக இருக்கு என்று சொன்னால் நம்முடைய வீட்டை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அதே போல 6வது விஷயம் என்ன சொன்னா, வீடுகளில் குர்ஆன் ஓதக்கூடிய வீடாக இருக்க வேண்டும். பரக்கத் ஓதுவது நிறைய சம்பவங்களை சொல்லலாம். குர்ஆன் ஓதினால் பரக்கத் வரும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட சொன்னார்கள், சூரத்துல் வாக்கியா அந்த வீடுகளில் இரவு நேரத்தில் ஓதப்படுகிறதோ அந்த வீடுகளில் ஒரு பொழுதும் வறுமை என்பதை வராது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னைக்கு பல பேர் நினைச்சுனா பரக்கத் பரக்கத்னா காசு பணமாக கொள்வது பரக்கத். அதெல்லாம் பரக்கத். பரக்கத் என்று சொன்னால் குறைவாக இருந்தாலும் நிறைவாக வாழுங்கள். குறைஞ்ச வருமானம் தான், ஆனால் அல்லாஹ் அவருக்கு தேவையில்லாத செலவுகளை எல்லாம் வைக்க மாட்டார். நீண்ட செலவுகள் வராது. அதனால் அவருடைய செலவினங்கள் மகிழ்ச்சியான நிம்மதியான அவருடைய செலவினங்களை தாண்டி மீதம் இருக்கும் அல்லவா. இதுதான் பரக்கத்து. தவிர நிறைய காசு பணங்கள் வருவது என்பது பரக்கத்து. நிறைய காசு பணம் பார்த்தோம்னு சொன்னா இங்க இவ்வளவு கடன் கொடுக்க வேண்டியிருக்கு, வட்டி கட்ட வேண்டியதற்கு, இஎம்ஐ கட்ட வேண்டியதற்கு என்பதெல்லாம் பரக்கத்து அல்ல என்பதை நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும். எனவே பரக்கத்திற்கு மிக முக்கியமானது குர்ஆன் ஷரீஃபை அதிகமாக ஓதுவது பரக்கத்தை கொண்டு வருகின்றது. அதே போல 7வது சொன்னார்கள், உறவுகளை பேணுவது இருக்கிறது. அதுவும் நம்முடைய ஆயுளை அதிகப்படுத்துவது மட்டுமல்ல, நம்முடைய குடும்பத்திலே மகிழ்ச்சியும் பரக்கத்தையும் அது உண்டாக்குகிறது. எனவே உறவுகளை பேண வேண்டும். நீ நிறைய பேர் தொழுகிறாங்க, போகிறாங்க, எல்லாம் செய்யலாம். பார்த்தோம்னு சொன்னா அந்த அண்ணன் தம்பிக்குள்ள சண்டையை போடுகிறார். அவன் செத்தா கூட மூஞ்சின ஒழிக்க மாட்டாங்க. அஜிக்கு போகும்போது கூட சொல்லாம போறாங்க. எனவே உறவு முறைப்பதை அல்லாஹ் ஒரு பொழுதும் அதை அனுமதிக்கவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனுடைய ஆயுளை குறைத்து விடும் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். எனவே அது பரக்கத்தை போக்கி விடுகிறது என்பதை நினைவைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக 8வது விஷயம், நம்முடைய வீடுகளில் இருக்கக்கூடிய முதியோர்களை மரியாதைப்படுத்த வேண்டும், கண்ணியப்படுத்த வேண்டும். வயசானவங்க சும்மா கத்திட்டே இருக்காரு, எப்ப பார்த்தாலும் பணத்தோடனே இதை எப்போ போய் சேர தெரியல என்று நினைக்க கூடாது. அப்போ அவங்களுக்கு நமக்கு சில விஷயங்கள் பாரமாக இருந்தாலும் கூட, சில விஷயங்கள் நமக்கு எரிச்சலை ஊட்டுவதாக இருந்தாலும் கூட, அந்த வயதானவர்கள் வீடுகளில் இருக்கின்ற பொழுதுதான் அந்த வீட்டுக்கு பரக்கத் இருக்கிறது நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே அவர்கள் போயிட்டாங்கன்னு சொன்னா பரக்கத் நம்மளுக்கு கொஞ்சம் போயிடுச்சுன்னு அர்த்தம். எனவே வயசானவர்களை இட செய்ய, மரியாதை செய்ய, கண்ணியப்படுத்துங்கள். இது உங்களுக்கு வாழ்க்கையிலே அது பரக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்து 9வது, கணவன் மனைவிக்குள்ளே அன்புகளை பரிமாறிக்கொள்ள வேண்டும். அப்பதான் அந்த வீடு என்ன செய்யும், பரக்கத்தா இருக்கும், நிம்மதியா. எப்ப பார்த்தாலும் உள்ள நுழையும் பொழுது ஏண்டா இருந்தாலும் உள்ள வந்தான் அப்படி மனைவி நினைக்க கூடாது. அதே போல வீடுகளுக்குள்ள நுழையும் பொழுது ஏண்டா வீட்டுக்குள்ள போறோம் அப்படின்னு கணவனை நினைக்க கூடாது. அப்போ வீடுகளுக்குள்ளே அன்புகளை பரிமாறிக்கொள்ள வேண்டும். வாழ்க்கை பேசுற நேரத்தில் சொல்லுங்க, நல்லா இருக்குன்னு சொல்லுங்க.
இது எச்ச ரசம், இது மாதிரி ஒரு ரசத்தை நான் சாப்பிட்டது இல்லைன்னு சொல்லுங்க. விளையாட்டால் இல்ல, சில விஷயங்களை நீங்கள் அப்படி சொல்லுவதனால் எந்த உத்தரவும் இல்லை. அதனால் உங்களுக்கு மத்தியில என்னவாகும் சொன்னால் அது வர்க்கத்தை ஏற்படுத்தவுடன் அது மட்டும் இல்ல அன்புகளை உண்டாகும் என்பதனால் என்ன ரசம் எல்லாம் ஒரு ரசமா என்று தூக்கி போட்டு அடிக்காமல் இப்படி நீங்கள் சொல்லியிருக்கீர்கள் என்று சொன்னால் அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அன்புகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். எனவே இதையெல்லாம் வீடுகளுக்கு வர்க்கத்தையும் நிம்மதியான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது. கடைசியாக 10வது சொல்கிறார்கள், நஃபிலான வணக்கங்களை வீடுகளை நாம் செய்ய வேண்டும். உதாரணத்துக்கு நஃபிலான தொழுகை வீடுகளில் தொழுகிறோம். நஃபிலான சில வணக்கங்கள் நற்காரியங்கள் இருக்கிறது. நற்காரியங்கள் எல்லாமே தொழுவது மட்டும்தான் நஃபில் இல்லை, நற்காரியங்கள் என்னெல்லாம் நஃபிலான விஷயங்கள் இருக்கிறது அவைகள் எல்லாம் நம்முடைய வீடுகளை கொண்டு வந்தோம் என்று சொன்னால் நம்முடைய வீடுகள் அல்லாஹ் சொல்லியதை போன்று நிம்மதியாக மகிழ்ச்சி தரக்கூடியதாக சகீனத்தை மனதிற்கு நிம்மதி வழங்கக்கூடிய வீடாக இருக்கும் என்பதில் சந்தேகங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட நல்ல தௌஃபீகை நமக்கு இந்த நிம்மதியான வாழ்க்கையை இம்மையிலும் ஆகிரத்தில் இருக்கிறது. அது புரிவானாக. ஆமீன் ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.